ஸோ ஏர்லியரா அதாவது 2000 அந்த டைம்ல வச்சுக்கலாம் சார். இப்போ 10 லேக்ஸ் சொன்னேன்ல சார். இதே 10 லேக்ஸ அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, எவ்வளோ சார் அவங்க காப்பர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க? ஸோ நம்ம நிஃப்டியுடைய டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நிஃப்டி 1999லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. சப்போஸ் இவர் வந்து ஒரு ஒரு 10 லேக்ஸ் அப்போ பண்ணியிருந்தாருன்னா 10 லேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய பணம். ஆமா அப்போ. 10 லேக்ஸ் வேணா 1 லேக்னு எடுத்துக்கங்க. எப்படி உங்களுக்கு சௌரியமாக எடுத்துக்கங்க. சரி, 10 லட்சம் நீங்கள் கேட்டதுனால ம். 10 லேக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து மோர் தென் 3 crores இருக்கு. ஓகே. இதோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 14%க்கு மேலே இருக்குது. நிஃப்டி டிஆர்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 14%க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. 14% ரிட்டர்ன்ஸ் ஃபார் 10 lakh investments in Nifty 50 has delivered more than 3 crores. இத்தனை வருஷம் ஆயிருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் எவ்வளோ 26 வருஷம் ஆயிருக்கு. 25-26 வருஷம் ஆயிருக்கு ஆக்சுவலாக. இந்த 26 வருஷமும் வருஷம் 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. நிறைய அப்ஸு, நிறைய டவுன்ஸு அண்ட் நிறைய விஷயத்துக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு ஆக்சுவலாக.